ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இப்போ ப்ரக்கோலி எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி 1 கப், அப்புறம் ஒரு பொட்டேட்டோ, பீன்ஸ் 100 கிராம்ஸ், கேரட் 100 கிராம்ஸ். இதெல்லாம் நம்ம புலாவுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்தா தான் அரோமா நல்லா இருக்கும் அதில் எண்ணெயில் பொரியும் போது. இப்போ இந்த மசாலா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறமேட்டா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வெங்காயத்துக்கூடயே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டோட அரோமா அந்த எண்ணெயில் சேர்ந்து நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக 1 கப் மின்ட் லீவ்ஸை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கோரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த புலாவுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு இந்த 4 பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இப்படி ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக போடக்கூடாது. அதே மாதிரி நிறைய தக்காளியும் சேர்த்துடக்கூடாது. இந்த ஒரே ஒரு தக்காளி போதும். கொஞ்சம் நல்ல புளிப்பு ஃப்ளேவரில் கொஞ்சம் புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிளில் இந்த மசாலாலாம் நல்லா படுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக அந்த வெஜிடபிளுக்கும் புலாவுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தயிர் நான் ஒரு பெரிய ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கெட்டி தயிர். அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தயிர் சேர்த்துட்டாலும் சாப்பாடு ரொம்ப தண்ணி இதுவான மாதிரி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு வரையாக கிடைக்காது. இந்த ஒரு பெரிய ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த வெஜிடபிள் வேகிற அளவுக்கு மட்டும் நான் 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. வெஜிடபிள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு நல்ல 50% நல்லா குக் ஆகணும். வெஜிடபிள் ரொம்ப ஓவர் குக்கும் ஆகிடக்கூடாது. ஒரு 50% வெஜிடபிள் அந்த மசாலாவில் நல்லா ஊறி வெந்துட்டால் போதும். அடுத்ததாக இப்போ நம்ம புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த மெஷரிங் கப்பில் நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதனால் இப்போ நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் தான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா அரை மணி நேரம் தான் அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு மேலே தண்ணி கம்மியாக ஊற்றிட்டா ரொம்ப வரையாக இருக்கும் சாப்பாடு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டா ஊற வச்சு இருந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு அரிசியை நம்ம இப்போ இந்த இதில் சேர்த்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும் அரிசி. இதுக்கப்புறமேட்டா அரிசியை கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா உடஞ்சிடும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது நான் போட்டது. அடுத்தது ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நல்லா இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக 10 to 12 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறமேட்டா குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்டிங் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டேன். அதுக்கப்புறமேட்டா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு சூப்பராக ரெடியாக இருந்தது. ரொம்ப வெறையாகவும் இல்லை, சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சாஃப்டாக டேஸ்டியாகவே இருந்துச்சு. இதை நீங்கள் சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வெஜிடபிள் சேர்த்துருக்கறதுனால ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை. அடுத்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.